அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு கேரளா ஹவுஸ் பாசஸ் ரெசல்யூஷன் டு ரீநேம் த ஸ்டேட் கேரளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கேரளாவோட சட்டமன்றத்தில் ஒருமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேறியிருக்கு. ஓகேவா, யுனானிமஸா ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா அப்படிங்கிற அவங்க மாநிலத்தின் பெயரை கேரளம் அப்படின்னு சொல்லி மாற்றலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ரெசல்யூஷன். ஸோ இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய வார்த்தை என்னன்னா ரெசல்யூஷன் அப்படிங்கிறது. ஒரு மாநிலம் அவங்க மாநிலத்தோட பேரை மாற்றணும் அப்படின்னா அவங்க என்னதான் பண்ண முடியும்? ஒரு ரெசல்யூஷன் தான் பாஸ் பண்ண முடியும், ஒரு தீர்மானம் தான் கொண்டு வர முடியும். அவங்களால ஒரு சட்டம் போட்டு ஒரு மாநிலம் இப்போ தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா முன்னாடி மெட்ராஸ்னு இருந்ததை தமிழ்நாடுன்னு மாற்றணும். எப்படி மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நம்ம மாநிலத்தோட பேரை மாற்றுறதுக்கு நம்மளே சட்டம் போட முடியாது. அதற்கான அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்கு அப்படின்னா பாராளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்கு. பார்லிமெண்ட் நினைச்சா மட்டும்தான் ஒரு மாநிலத்தின் பெயரை மாற்ற முடியும். சரிங்களா? சோ அதனாலதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கேரளா அசம்பிளில ரெசல்யூஷன், ஒரு தீர்மானம், எங்களுக்கு விருப்பம் இருக்கு நீங்க அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பண்ணிருக்காங்க. சரியா? சோ பார்லிமெண்ட் தான் இந்த ரீநேம் பண்றதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரிஸை மாத்துறது, ஒரு ஸ்டேட்டை பிரிக்கிறது, இல்ல ஒன்னா சேர்க்கிறது, அவங்களோட பேரை மாத்துறது, இந்த மாதிரியான அதிகாரம்லாம் யார்கிட்ட இருக்கு? நமக்கு பாராளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்கு. சோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். பார்லிமெண்ட் தான் அதை பண்ண முடியும். பார்லிமெண்ட் எப்படி பண்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 3க்கு கீழே இதை பண்றாங்க. ஆர்டிகல் 3ல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஸ்டேட்டோட பேர் மாத்துறது, நமக்கு பவுண்டரிஸை மாத்துறது, இதெல்லாம் எங்க சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 3ல சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 3ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டியில ஒரு விஷயத்த ஒரு ஆக்டை பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சிம்பிள் மெஜாரிட்டியா ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம். ஸோ சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணா போதும். ஓகேவா? சோ ஒரு மாநிலத்தோட பேரு மாத்தணும் அப்படின்னா அந்த மாநிலத்தை பேரை மாற்றக்கூடிய அதிகாரம் அந்தந்த மாநிலங்கள் கையில கிடையாது, பாராளுமன்றம் கையில தான் இருக்கு. பாராளுமன்றம் ஆர்டிகல் 3க்கு கீழே சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணாங்கன்னா தான் இந்த கேரளா அப்படிங்கிற பேரு கேரளம் அப்படின்னு சொல்லி மாறும். சரிங்களா? சோ முக்கியமான விஷயம், கொஞ்சம் நல்லா பார்த்து தெரிஞ்ச விஷயம் தான், நமக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம். பட் ஸ்டில் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆர்டிகல் நம்பர்லாம் கொஞ்சம் மறந்துட வேண்டாம். சரிங்களா? சரி, அடுத்து தமிழகம் சார்ந்து 2-3 செய்திகள் முக்கியமா இருந்துச்சு. அதில் பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம், நேத்தே பார்த்தோம், தமிழக சட்டமன்றத்தில் அந்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத முக்கியமா சொல்லிட்டு இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை மட்டும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் பொருத்தி பார்க்கலாமோ அதெல்லாம் பொருத்தி பார்த்துட்டே இருக்கோம். ஓகேவா? அந்த வகையில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுறப்போ ஒரு முக்கியமான திட்டத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பாப்போம் அதை. ஸோ சொல்லியிருக்காங்க பாருங்க. Committees consisting of teachers would be formed under the new Agal Vilakku initiative to teach girls of classes 9 to 12 to safely use the internet in an effort to protect them from physical, emotional and social disturbance அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான திட்டம். ஓகேவா? என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அகல் விளக்கு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? திட்டத்தின் பெயர் அகல் விளக்கு அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஒரு அடுத்த ரெவல்யூஷனரி ஸ்கீம்னு கூட சொல்லலாம் நம்ம. ஓகேவா? எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அகல் விளக்கு திட்டம் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு, ஓகேவா, இந்த சிறுமிகள் இருக்காங்க இல்லையா, இந்த மாணவிகளுக்கு இன்டர்நெட்டை எப்படி சேஃபா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தர போறாங்க. ஓகேவா? டு சேஃப்லி யூஸ் த இன்டர்நெட்டை எப்படி சேஃபா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி தர போறாங்க. சோ தட் அவங்கள எதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க, இந்த பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் அண்ட் தென் எமோஷனல் ஹராஸ்மெண்ட் அண்ட் சோஷியல் டிஸ்டர்பன்ஸ், இதுல இருந்துலாம் மாணவிகள் அவங்க இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. கல்வியில மட்டும்தான் அவங்களுடைய கவனம் இருக்கணும். கல்வியிலிருந்து கவனம் சிதறவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டத்தை தமிழக அரசாங்கம் பண்ண போறாங்க. 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு மாணவிகள், அதுதான் நமக்கு இந்த ஸ்கூல் டைம்லயே பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? நம்ம என்ன டிகிரி சூஸ் பண்ண போறோம் அதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸா 9 to 12 தான் இருக்கு. அப்பதான் அடலசன்ஸாவும் நம்ம இருப்போம். ஓகேங்களா? அடலசன்ஸ் நமக்கு தெரியும், 14 வயசுல இருந்து நமக்கு 14 வயசுலேருந்து 18 வயசு இருக்கவங்கள நம்ம அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான டைம் பீரியட் நம்ம லைஃப் பீரியட்ல. ஓகேவா? ஸோ அடலசன்ஸா இருப்போம் நம்ம. ஸோ அதற்காக அந்த ஒரு டைம் பீரியட்ல கேர்ள்ஸை சேஃபா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணணுங்கிறத அந்த ஒரு விஷயத்தை முக்கியமா சொல்லி தரதுக்காக தான் இந்த அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டத்தை தமிழக அரசாங்கம் கொண்டு வர போறாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம். ஓகேவா? அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம் இன்டர்நெட்டை சேஃபா யூஸ் பண்ண சொல்லி தர போறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா
ஒவ்வொரு ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, டீச்சர்ஸை வந்து ஒரு கமிட்டியா போட்டு அந்த கமிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு அந்த கிளாஸஸ் 9 to 12 வந்து இந்த மாதிரி தான் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சேஃப் யூசேஜ் ஆஃப் இன்டர்நெட்னா என்ன, அந்த டேர்மை பத்தி நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லையா. நமக்கு சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் இந்தியா ஸ்கூல் எஜுகேஷன் சர்வே அப்படின்னு சொல்றாங்க, ஏசர் அப்படிங்கிற ரிப்போர்ட். ஓகேங்களா, இது வந்து ஒரு தனியார் என்ஜிஓ, பிரதம் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ எடுத்த ஒரு சர்வே தான். இந்த சர்வே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு நம்மளோட பள்ளி மாணவர்கள் மாணவிகள் எல்லாருக்குமே இந்த சேஃப் யூசேஜ் ஆஃப் இன்டர்நெட் அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இந்த ரிப்போர்ட்ல. எழுத தெரியல, ஒரு 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு 4ஆம் வகுப்பு கணக்கு கூட போட தெரியாத அளவுக்கு இந்தியாவில் இருக்கு. ஆனா எல்லாருக்குமே ஒரு யூடியூப்ல வீடியோவை பார்க்க தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா எல்லாருக்கும் செல்போன் யூஸ் பண்ண தெரியுது, ஆனா அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சேஃபா யூஸ் பண்ணணுங்கிறது தெரியல அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. எப்படி சேஃப் யூசேஜ்னா என்ன, சேஃப்லி யூஸ் தி இன்டர்நெட் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு இன்ஸ்டாகிராமோ யூஸ் பண்றோம்னா, இந்த இன்ஸ்டாகிராம்ல நமக்கு நம்மளுடைய ப்ரொஃபைலை ஹைட் பண்ணி வைக்க தெரியுதா அப்படிங்கிற அந்த பிரைவசி ஆப்ஷனை வைக்க தெரியுதாங்கிறது ஒரு சேஃப் யூசேஜ் ஆஃப் இன்டர்நெட்னு சொல்றாங்க. நம்மளே யாராவது ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள நமக்கு பிளாக் பண்ண தெரியுதா அப்படிங்கிறது ஒரு சேஃப் யூசேஜ் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள ரிப்போர்ட் பண்ண தெரியுதா அப்படிங்கிறது ஒரு சேஃப் யூசேஜ் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னமும் ஹராஸ்மெண்ட் கண்டினியூஸா டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்ல இருந்து வரப்போ அதை நம்ம வீட்டில் வந்து சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் சேஃப் யூசேஜ் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, ஸோ இதை தான் யாருக்கு சொல்லி தர போறாங்கன்னா கிளாஸ் 9 to 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி தர போறாங்க. நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அது தெரியும், இன்னமும் கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஓகேவா, நம்ம இந்த ரிப்போர்ட்லயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு கேம் விளையாட தெரியுது போன்ல, ஆனா ஒருத்தர் கையில போனை கொடுத்து ஒரு அலாரம் செட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா செட் பண்ண தெரியல. இதுதான் இந்தியாவோட நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட். ஓகேவா, சோ அதோட நம்ம பொருத்தியும் பார்க்கலாம் இந்த ஒரு விஷயங்களை. சரியா, சோ அதற்காக தான் என்ன பண்றாங்க, அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே இந்த ஒரு சேஃப் யூசேஜ் ஆஃப் இன்டர்நெட் அப்படிங்கறத பண்ண போறோம் அப்படிங்கறத நேத்து சட்டமன்றத்துல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கார். சரிங்களா, சோ அடுத்தது இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, January 25 to be observed as தமிழ் லாங்குவேஜ் மார்டேஜ் டே அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அதாவது ஜனவரி 25 இனிமேல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா தமிழ் மொழி தியாகிகள் நாளாக அனுசரிக்க போறோம். தமிழ் மொழி தியாகிகள் நாளாக அனுசரிக்க போறோம். எப்போல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா 2025 இருந்து. ஓகேவா, ஸோ January 25 அப்படிங்கிற இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. January 25 அப்படிங்கிறது இனிமேல் தமிழ் மொழி வளர்ச்சி நாள். அதே மாதிரி ஜூன் 3ஆம் தேதி என்ன நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம்னா செம்மொழி நாள் விழா அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ண போறோம். சரிங்களா, செம்மொழி நாள் விழா அப்படிங்கிறது June 3, January 25 அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு தமிழ் மொழி தியாகிகள் நாளாக அனுசரிக்கப்பட போறோம். ஓகேவா, ஸோ தமிழ்நாடு செய்திகள் அப்படின்னு பாக்குறப்ப இது ரெண்டும் கொஞ்சம் முக்கியமா இருந்துச்சு. அதுல இந்த அகழ் விளக்க மறந்துட வேண்டாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு நிக்கோபார் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன நிக்கோபார் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு போன கவர்மெண்ட், அதாவது லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. சோ எதுக்காக அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்தமான் அண்ட் நிக்கோபார், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை தான் இந்தியா மேப்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்தியா மேப் இப்படி இருக்குன்னா இந்த ரீஜியன்ல தான் பார்த்தோம்னா நமக்கு இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்லாம் இருக்கு. இங்கேருந்து பார்த்தோம்னா நம்மளோட இன்டர்நேஷனல் ட்ரேட் எல்லாமே இப்படிதான் போகும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அப்படிங்கிறத நம்ம டெவலப் பண்றோம்னா இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு வந்து இங்க போற ஷிப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இதனால நம்ம கவர்மெண்ட்டுக்கு அதிகமான ரெவன்யூ அப்படிங்கிறது வரும். ப்ளூ எக்கானமி அப்படிங்கிறத நம்மளால டெவலப் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அதனாலதான் இந்த நிக்கோபார், அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல என்ன பண்ண போறோம்னா ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அப்படிங்கறத உருவாக்க போறோம். சோ பேசிக்கா பார்த்தோம்னா ஒரு போர்ட் டெவலப் பண்ண போறோம். சரிங்களா, சோ இந்த போர்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றத பண்ணணும் அப்படின்னா, குறிப்பா அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல பண்ணணும்னா நிறைய கிளியரன்சஸ் அப்படிங்கறத வாங்கணும். சோ என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா வந்திருக்கு. சமீபத்துல பதவியேற்ற நம்மளோட மினிஸ்டர் கூட என்ன சொல்லிருக்காங்க, ஜுவல் ஓரம் அப்படிங்கிற அந்த மினிஸ்டர் கூட இங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புளோடைய உரிமைகளையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டோட பேசிஸ்ல தான் இந்த ஆர்டிகலை கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்னா என்ன பண்ண போறாங்க, அந்த ப்ராஜெக்ட்ல அதுல என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் இருக்கு, எதுக்காக இந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது இவ்வளவு பெருசா பேசுறாங்க அப்படிங்கிறதா இந்த ஆர்டிகலை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்
இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்ல வந்து நமக்கு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அப்படிங்கறத பண்ண போறாங்க. ஸோ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அப்படிங்கறத பண்ணிட்டோம்னா நமக்கு இன்டர்நேஷனல் லெவல் நம்மளோட அந்தமான் அண்ட் நிக்கோபார் வந்து ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் பிளேஸா மாறும். ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு சோலார் பேஸ்ட் பவர் பிளான்ட் அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஹப், ஐ மீன் ஒரு போர்ட் வரப்போகுது. ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஒரு சோலார் பேஸ்ட் பவர் பிளான்ட் வரப்போகுது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா அதுல வேலை செய்யறதுக்கான ஆட்கள் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கான அந்த குடியிருப்பு பகுதிகள்லாம் உருவாக்கணும். ஸோ அப்போ ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ரீஜன்ல பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய காடுகள் எல்லாத்தையும் நம்ம அழிச்சாகணும். அப்ப அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க தரப்புல ஒரு 9.6 லட்சம் மரங்களை வெட்டினாதான் இந்த ப்ராஜெக்ட் எங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 9.6 லட்சம் மரங்களை வெட்டிட்டு கட்டக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு தனி கான்ட்ரவர்சியா இருக்கு. அதே மாதிரி இந்த 9.6 லட்சம் மரங்களை இவங்க என்ன சொல்றாங்க, அரசாங்கம் நாங்க இங்க வெட்டிட்டு வேற ஒரு இடத்துல வந்து நாங்க இதே மரங்களை நட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்க நட போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல மரத்தை வெட்டிட்டு ஹரியானால போய் மரத்தை நட்டு வைக்க போறோம் அப்படிங்கறதா அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்தா இருக்கு. ஓகேவா? சோ அதனாலதான் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது மறுபடியும் செய்திகள்ல வந்திருக்கு. அண்ட் தென் பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய மேஜர் ட்ரைபல் பீப்புளா யார் இருக்காங்கன்னா சமீபத்துல 18வது எலெக்ஷன்ல 18வது லோக்சபா தேர்தலில் ஓட்டு போட்ட இந்த ஷோம்பன் ட்ரைபல் அப்படிங்கிறவங்க தான். ஓகேவா? ஸோ இவங்களோட உரிமைகளையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இவங்களோட வாழ்வாதாரம் அந்த காட்டு பகுதிகளை நம்பிதான் இருக்கு. அப்ப அந்த மரங்களை அழிச்சிட்டோம்னா இவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகுது. ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஒரு ஆர்டிகிளை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஆர்டிகிள்ல போத் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கொடுத்துருப்பாங்க. பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட எக்கானமியோட ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியும். டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டா மாறிடுச்சுன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபாரும் வந்து ஒரு பெரிய லெவல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் நமக்கு வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி அந்தமான் அண்ட் நிக்கோபாரை வந்து நம்ம டூரிசம் சார்ந்தும் டெவலப் பண்ணிடலாம். ஆனா அதுக்கு இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கு. என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, ட்ரைபல் பீப்புளோட ரைட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பாதுகாக்கணும். ஸோ இந்த மாதிரி போத் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கனால தான் இன்னமும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜே தாண்டாம இருக்கு. ஓகேவா? என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறது இன்னும் பொதுவா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே நமக்கு பப்ளிக் டொமைன்ல இருக்கும். ஆனா இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்ல. சோ நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கனால தான் இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்டை பத்தி பார்க்கிறோம். சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு என்ன நிக்கோபார் ப்ராஜெக்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன டெவலப் பண்ண போறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டா இல்ல அங்க இருக்கக்கூடிய பீப்புளை டெவலப் பண்ண போறாங்களா, அந்த மாதிரியான ஒரு கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா நிக்கோபார் ப்ராஜெக்ட்ல என்ன பாதிப்புகள் இருக்கு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மே ஆர் மே நாட் பி தான். சரியா? ஸோ அதுதான் அந்த ஒரு ஆர்டிகல்ல நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ மற்றபடி நியூஸ் பேப்பர்ல பாக்குறப்போ ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் தான் முக்கியமான திட்டமா நியூஸஸா இருந்துச்சு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த அகழ் விளக்கு திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கீம். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகும் சொல்லலாம். ஓகேவா? அகழ் விளக்கு திட்டம் பெண்கள், அதாவது சிறுமிகள் அப்படின்னு சொல்றோம், 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு சேஃப் யூசேஜ் ஆஃப் இன்டர்நெட் அப்படிங்கிறத சொல்லி தர போறாங்க. அதுதான் இந்த அகழ் விளக்கு திட்டம். கண்டிப்பா திட்டம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, அந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். திட்டம் வந்து அகழ் விளக்கு என்ன பண்ண போறாங்கன்னா ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஒரு கமிட்டியா போட்டு இன்டர்நெட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தர போறாங்க. அந்த திட்டத்தோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேர்ள்ஸுக்கு வந்து அந்த 9 to 12 இருக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கு வந்து பிசிக்கல், எமோஷனல் அண்ட் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா அந்த திட்டத்தோடைய அப்ஜெக்டிவா இருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் தான் நமக்கு இம்பார்ட்டன்டான நியூஸா இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.